மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து, என்னுடைய முதல் மானிய கோரிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 49 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 697 கோடியே 36,20,000, மூலதன கணக்கில் ரூபாய் 353 கோடியே 59,42,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திரு இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆசே வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ. கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு இருக்கையில் இல்லை, மாண்பு மிகு உறுப்பினர் அகிரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ.பி. ஜெயசங்கரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு வே. சம்பத்குமார் அவர்கள், அருண்மொழி தேவன் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஓ.எஸ். மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கணேசன் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு இ. சி. கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு அரா சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு சிவ. வி. மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு சு. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா எம். முருகன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எஸ். பி. வேலுமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு பி. எஸ். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர். செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு கே. கே. கதிரவன் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 21 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2,280 கோடியே 82,52,000, மூலதன கணக்கில் ரூபாய் 19,231 கோடியே 55,11,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு பி. கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. மைத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஐ. பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ. வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசே வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ. கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு அகிரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ.பி. ஜெயசங்கரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு பி. ஹரிபாஸ்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு வே. சம்பத்குமார் அவர்கள், அருண்மொழி தேவன் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால். மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள்,
மாண்பு உறுப்பினர் திரு சூரியனூர் சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள், மாண்பு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி வே கணேசன் அவர்கள் இருக்கையில் இல்லை. சி வி கணேசன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு EC கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு அர சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி ஆர் வசந்தவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவ வி வெங்கநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு சு பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு PS சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோவி செடியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு KK கதிரவன் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 39 கட்டடங்கள் பொதுப்பணித்துறை, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டடங்கள் பொதுப்பணித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 39 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 521 கோடியே 64,06,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,394 கோடியே 7,75,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 80 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.